நடிகர் யோகி பாபு தரப்புல இருந்து ஒரு தன்னிலை விளக்கம் ஒன்று வந்திருக்கு. யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படத்தோட வெற்றியோட ஃபார்முலா. நடிகனா இருக்கிறதுக்கே நீ தகுதி இல்லை, நீ யாரா சொல்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்றாங்க நடிகனான்னு சொல்லிட்டு. சாதாரண மக்களுடைய கஷ்டங்களை வந்து தன்னுடைய வசனங்கள் மூலமா இயல்பா பேசி அதை சிரிக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. 24 மணி நேரம் வந்து பம்பரமா சொல்லக்கூடிய ஒரு நடிகர், அவருக்கு வந்து வாய்ப்பு இருந்தால் தான் வந்து கலந்துக்க முடியும். நீங்கள் அஜித் கிட்ட இப்படி கேள்வி கேட்க முடியுமா? நயன்தாரா கிட்டனா அவங்கெல்லாம் பெரிய ஸ்டார். இங்கே யோகி பாபும் பெரிய ஸ்டார் தான். இங்கே சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆமாம், நலமா இருக்கேன். கண்டிப்பாக நடிகர் யோகி பாபு தரப்புல இருந்து ஒரு தன்னிலை விளக்கம் ஒன்று வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அது என்னன்னா, கஜானாங்கிற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். அதில் வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு பேசியிருந்தார். என்னன்னா, யோகி பாபு அவர் நடித்த படத்துக்கே ப்ரொமோஷனுக்கு வரணும்னா 7 லட்ச ரூபா பணம் கொடுத்தா தான் வருவார், இல்லைன்னா வரமாட்டார், அவர் எங்கே இருக்காருன்னு பிடிக்க முடியாது, ஸோ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு அவதூறாக பேசியிருந்தார். அதுக்கு தன்னிலை விளக்கம் கொடுக்குற மாதிரி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யோகி பாபு வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு ஃபீல்டுக்கு வந்து, சினிமாவுக்கு வந்து நடிக்க வந்து. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான படங்களில் நடித்து முடிச்சிட்டாரு. ஏதோ ஒரு நேற்று தான் வந்த மாதிரியும் அவர் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வரல அப்படின்னு சொல்லி சில கதைகள்லாம் எடுத்து விட்றாங்களா. அதுக்கு காரணம் என்னென்னா, படிப்படியாக மெல்ல மெல்ல வந்து ஒரு லொல்லு சபாவில் வந்து ஒரு நாடக நடிகராக வந்து குறைஞ்சபட்ச மணித்துளிகள் மட்டுமே நாடகத்தை காட்சியளித்த ஒரு யோகி பாபு இன்றைக்கி வந்து ஒரு நகைச்சுவையில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறாருன்றது உண்மை. சமீபத்தில் வந்த படங்கள் வந்து எல்லா படங்களும் சொல்ல முடியும். அது குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு படம் வந்து என்னென்னா வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. அதில் வந்து அந்த படத்தை வந்து ஓரளவுக்கு தூக்கி நிறுத்துறாருன்னு சொல்ல முடியும். அதில் 2 பேர் தான் தூக்கி நிறுத்துறவங்க, 3 பேர்னு சொல்ல முடியாது. அந்த படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க, யாரையும் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் வந்து சசிகுமார், யோகி பாபு, அந்த சின்ன பையன் கமல் 3 பேர் தான் அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துறாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க எல்லாருமே ஜீவனுள்ள நடிப்பு, அற்புதமான ஒரு படைப்பு. அவங்களோட கேரக்டர் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ இவங்க வந்து இன்னமும் நெருக்கமாக போய் மனசில் பதிகிற மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கு. சமீப காலங்களில் கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே யோகி பாபு கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வந்து உருவாகியிருக்கு. அந்த கூட்டம் என்ன கேட்டால் காலாவதியான கூட்டம். அது முழுக்க வந்து பழைய வந்து காலாவதியான வடிவேலை கொண்டு வந்து எப்படியாவது நிறுத்தலாமா, ஒரு காமெடினா அப்படி சொல்லி நினைக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அப்படி கொண்டு வந்து நிறுத்தினா யோகி பாபு காணாமல் போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு காலகட்டத்தில் நகைச்சுவை நடிகர்கள் வளம் வந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். அது சந்திரபாபு காலத்துலேருந்து நான் சொல்கிறேன், படிப்படியாக ஒரு காலகட்டத்தில். இது வந்து யோகி பாபு காலம் அப்படி தான் நம்ம சொல்லணும். நீங்கள் என்ன தான் நீங்கள் வடிவேலே கொண்டு வந்து நீங்கள் மறுபடியும் கம்பேக் கொடுத்து அவர் வந்து நீங்கள் நடிக்க வச்சாலும் கேட்டால் அது மக்கள் புறக்கணிக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அப்போ அதே யோகி பாபு வந்து நீண்ட வசனங்கள் தேவையில்லை, உடலை ஆட்ட தேவையில்லை, எதுவும் இல்லை, வந்து நின்னாலே ரசிக்கிறாங்க. இப்போ வந்து வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக வசனம் பேசணும், நாகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உடலை ஆட்டி பேசணும், எகிரி குதிக்கணும், குட்டிக்காரணம் போடணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து அந்த ரசனைகள் மாறி வரும்போது கேட்டிங்கன்னா யோகி பாபு வந்து நின்னாலே சிரிக்கிறாங்க மக்கள். பஞ்ச் லைன் தான் சார், ஏதாவது அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பஞ்ச். 2 பஞ்ச் சொல்கிறேன் நான். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் 2 பஞ்ச் இருக்குது. ஒரு பஞ்சில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இயல்பாக ரொம்ப இயல்பாக சொல்லக்கூடியன்னு கேட்டிங்கன்னா, என்ன பார்க்குற ஆதார் கார்டை ஒரிஜினல் கிடையாது, அது ஃபேக், அதில் தான் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அது என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, அரசுக்கு ஒரு பஞ்சு தான் அது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பல ஆதார் கார்டில் யதார்த்த நிலைன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் மூஞ்சும் அழகாக இருக்காது, சரிங்களா, அவலட்சணமாக தான் இருக்கும் எல்லார் மூஞ்சுமே. அது ஒன்று சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா வந்து, இந்த மெட்ராஸை தோண்டி கோலார் தங்க சுரங்க மாதிரி ஆக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சமூக பார்வை தான். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாருல்ல, நான் உன் வீட்டுக்கு வர்றதுக்கே நான் 3 ஆட்டோக்காரன்ட்ட கேட்டு தாண்டா வரேன், ஆமாம் ரூட்டு தெரியல. அதுதான் சொல்கிறேன். இது மாதிரி சாதாரண மக்களுடைய கஷ்டங்களை வந்து தன்னுடைய வசனங்கள் மூலமாக இயல்பாக பேசி அதை சிரிக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா. அதனால் வந்து யோகி பாபுவோடைய அது வந்து தனிநபர்கள் சார்ந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது. இங்கே ஒருத்தருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், அது அவன் ரசனையை பொறுத்து இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் வந்து யோகி பாபுவை வந்து கொண்டாடுறாங்க. அதுக்காக தான் அவருடைய பின்தொடர்ந்து போகிறாங்க. அவருடைய கால் ஷீட் எவ்வளோ இருந்தாலும் பின்தொடர்ந்து போகிறாங்க. இப்போ நான் கேட்குறவனுக்கு கேட்டால், தயாரிப்பாளர்கள் என்ன பைத்தியமா?
ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதருக்கு கொண்டு போயிட்டு அவங்க வந்து லட்ச லட்சமாக கொட்டி அவரை படத்தில் நடிக்க வைக்கணுன்ட்டு, அப்போது அவங்களுக்கும் ஏதோ லாபம் ஈட்டக்கூடிய நபராக ஈட்டி தரக்கூடிய நபராக இருக்கிற ஒரு மினிமம் கேரண்டி கொடுக்குறாரு நிச்சயமா. படம் வெற்றிக்கு. இன்றைக்கி படம் வந்து யோகி பாபு நடித்த இப்போ வந்து பிரம்மாண்ட படங்களாக இருக்கட்டும், நீங்கள் குட் பேட் அக்லியில் ஒரே ஒரு சீன் தான் எதுக்காக போடுறாங்க? வெற்றியோட ஃபார்முலா. இன்றைக்கி யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படத்தோட வெற்றியோட ஃபார்முலா. அந்த அடிப்படையில் தான் வந்து யோகி பாபு வந்து தேடி தேடி போகிறதுக்கு காரணம் தான். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கைவசம் கிட்டத்தட்ட ஒரு 50-60 படம் வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க இல்லையா, நான் முடிசூடாமன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கேட்டிங்கன்னா வந்து சொல்லணும்னா அவர் போய் ப்ரொமோஷனில் கலந்துக்கிற அளவுக்கு டைம் இல்லை சார். அது இவங்க முட்டாள் பசங்களுக்கு என்னென்னு கேட்டால் வன்மத்தை கொட்டணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. உண்மையாக நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். என்னென்னா உண்மையிலே நேரம் இருந்தால் அவர் வருவார். இப்போ இந்த தன்னிலை விளக்கத்தில் அவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம்பாதீங்க, ஒரு 3 பேருடைய நம்பரை கொடுத்து இருக்கிறார். அந்த 3 பேர்கள்கிட்ட நீங்கள் கன்கரன்ஸ் உறுதி பண்ணிக்கோங்க, எந்த தகவலாக இருந்தாலும் வீண் வதந்திகளை வெளியிட வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக அந்த தயாரிப்பாளர் எவனோ ஒருத்தன் வந்து பேசினான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தயாரிப்பாளர் எந்த படம் தயாரித்தான்னு கூட தெரியவே இல்லை. அவன் வந்து சினிமா நடிகனுக்கு லாய்க்கே இல்லைன்னு சொல்லிப்பேன். ஒரு படத்தை நீ தயாரிக்கிறதுனாலேயே நீ வந்து நடிகருக்குள்ள இலக்கணத்தெல்லாம் நீ சொல்கிற அளவுக்கு நீ ஆளே கிடையாது. யாரும் அவன் ஒருத்தன் ராஜான்னு ஒருத்தன் பேசினால, அதுவும் சொல்கிறேன், நீ மரியாதையை பேசினா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஒரு வந்து மக்களால் கொண்டாடக்கூடிய ஒரு கலைஞனை வந்து நீ நடிகனுக்கே லாயக்கில்லை. டே நீ சொல்லி தானடா 100 படம் நடிச்சாரு, 150 படத்தை தாண்டி போயிட்டு இருக்குது சார். அது படத்தில் அவர் பேசிட்டு போனதுக்கப்புறம் அவர் பேசினது தொடர்பாக ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கப்படுச்சு தெரியுமா? அவர் பேசினதுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா தயாரிப்பாளரே வந்து சொல்றாரு, கஜானான்ற படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் நடிக்கிறாரு நகைச்சுவைக்கு. அப்போ அவருன்னு கேட்டால் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அதுலேயும் இவன் யாருன்னு காலி பண்ணிட்டார். என்னன்னு கேட்டால் அவன் யாருன்னே தெரியாது. ஒரு வந்து தயாரிப்பாளர் கவுன்சில் வந்து ஒருத்தர் சொன்னாங்க, அதனால் அவர் வந்து வந்திருந்தார். அவர் இந்த மேடையை பயன்படுத்திட்டார் சொல்லி தண்ணியில் விளக்கம் கொடுக்குறாரு அந்த கஜானா படத்தோட தயாரிப்பாளர். இங்கே அதை ஒரு கட்டத்தை தாண்டி நேரடியாகவும் அவர் வந்து யோகி பாபுவோட கம்யூனிகேட் பண்ணி அவர் தன்னுடைய விளக்கம் கொடுத்ததா தகவல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து அந்த மேடையை பயன்படுத்தி அவங்களுடைய வன்மத்தை கொட்டிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவர் தயாரிப்பார், அவர் கால் ஷீட் கூட கேட்டிருக்கலாம் யோகி பாபு கிட்ட, அது கால் ஷீட் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அதனால் கூட இப்படி வந்து எடுத்து விடலாம்ல, இல்லை அவருக்கு வேண்டப்பட்டவர் யாராவது கேட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு பிஸியான நடிகர், 24 மணி நேரம் வந்து பம்பரமாக சொல்லக்கூடிய ஒரு நடிகர், அவருக்கு வந்து வாய்ப்பு இருந்தால் தான் வந்து கலந்துக்க முடியும். எங்கே இப்போ நான் கேட்குறேன் இதே கேள்வியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறான், அதே ராஜான்ற வந்து உட்காந்து பேசுகிறான் கேட்டால் நீங்கள் அஜித்துக்கிட்ட இப்படி கேள்வி கேட்க முடியுமா, நயன்தாரா கேட்டால் அவங்கெல்லாம் பெரிய ஸ்டார். இங்கே யோகி பாபும் பெரிய ஸ்டார் தான். இங்கே பெரிய ஸ்டாருக்கு ஒரு நீதி, சின்ன ஸ்டாருக்கு ஒரு நீதி, காமெடியனுக்கு ஒரு நீதி, ஹீரோக்கு ஒரு நீதிலாம் கிடையாது. சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு நீதி வந்து பார்த்தீங்கன்னா நடிகைக்கு வந்து லேடிஸ் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு நீதி, ஆனால் வந்து ஒரு காமெடியனுக்கு ஒரு நீதி கிடையாது. பேசுனா கரெக்டாக பேசணும். யோகி பாபுவை வீழ்த்துறதுக்கு அல்லது யோகி பாபு வந்து முடக்கி வைக்கிறதுக்கு யோகி பாபுக்கு எதிரான சில அஸ்திரங்கள் வந்து மறைமுகமாக தயார் பண்ணானுங்க. அத்தனை அஸ்திரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலியாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு நீங்கள் அந்த வலைபேச்சில் இருக்கிற நபர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து யோகி பாபு வந்து கேட்டால் வன்மத்தை கொட்டிகிட்டே இருந்தாங்க. அது பதிலடியாக ஒரே ஒரு அடியாக அடிச்சுட்டு போயிட்டேன்ட்டார். பதிலாம் விளக்கம் கொடுக்கவே இல்லை. இவனெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாதுன்ற மாதிரி ஒரே சொல்கிறாரு, காசை வாங்கிட்டு பேசுகிறானுங்க, என்கிட்ட காசு டிமாண்ட் பண்ணாங்க, இல்லைன்னதும் பேசுகிறாங்கன்ட்டார். ஸோ அது மாதிரி தான் இதெல்லாம் வந்து கேட்டால் ஒரு வகையில் இங்கே சினிமாவில் எதிரிகள் வந்து எளிதாக உருவாயிடுவாங்க சார். ஒன்று நீங்கள் கால் ஷீட் கேட்டு கொடுக்காம இருந்தாலும் நீங்கள் எதிரி ஆகிடுவீங்க, அல்லது உங்களுக்கு வேண்டப்படணும். அப்போ இவர் வந்து கேட்டால் எப்போ வந்து 7 லட்ச ரூபாய் அவர் வந்து கேட்டார் நான் வந்து ப்ரொமோஷனில் வந்து கலந்துக்கிறதுக்கு, யார் மூலமாக இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, குறைஞ்சபட்சம் அழைப்பாவது இருக்கான்னு கேட்டால் அந்த கஜானா படத்தில் வந்து கேட்டால் குறைஞ்சபட்சம் அழைப்பு கூட இல்லை அவருக்கு. ஏன்னா அவங்க கேட்டல, அவரால் வரவே முடியாத ஒரு சூழல் இருந்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அவரோட யோகி பாபுவோட நெருங்கி பழகிறவங்களுக்கு அவர் எவ்வளோ பிஸின்றது தெரியும். அப்போ இந்த தண்ணியில விளக்கத்தை எடுத்துங்களே சார், அதிகபட்சம் அவரோட கால் ஷீட்டுங்கிறது ஒரு 10 நாள் தான் இருக்கும். அதுதான் சார் நான் என்ன சொன்னால், நீங்கள் ஒரு ஹீரோ, அவர் ஒரு படத்தில் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, ஒரு வருஷத்துக்கு 2 படம் கொடுக்குறாரு அவருன்னா. ஆனால் இவர் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 50 படம் தராரு, ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 படம் தராரு, 30 படம் தராரு. அப்போது இவங்களுடைய கால் ஷீட் வந்து கேட்டால் டெய்லி ஷெட்யூல்டு கேட்டால் ஒரு வருடத்துக்கான ஷெட்யூலே போடப்பட்டிருக்கும். அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து நீங்கள் ஒரு லான்ச் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு அவர் வந்து அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இதுதான் உண்மை. யதார்த்த நிலைகளை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பெரிய ஸ்டார் இருந்தவர்னா, ஒரு பிஸியான ஸ்டார் ரெகுலராக அவர் வந்து தினம் ஓடக்கூடிய இடத்துல இருக்கிறவர் கேட்டால் திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் கேட்டால் சாதாரண நபர்களாலே முடியறதில்லை. நிச்சயமாக குடும்பத்துக்காக 2 நாள் ஒதுக்கிறதுக்கு முடியறதில்லை. அப்படி இருக்குது. ஏன்னா இவரை நம்பி ஒரு பட கம்பெனி இருக்குது, அந்த பட கம்பெனி ஷூட்டிங் இருக்குது, அந்த ஷூட்டிங்கில் ஒரு 24 கிராஃப்டான வேலைகள் நடக்குது.
ஸோ அப்படி இருக்கும்போது அப்போது நீங்கள் வந்து கேட்டால் நீங்கள் இப்போ அவருடைய ப்ரோக்ராம் அவர் கையிலே இருக்காதுன்ற நான். யோகி பாபுக்கிட்டே அவருடைய வந்து ப்ரோக்ராம் இருக்காது. அப்போ இன்னொருத்தர்கிட்ட கமிட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே போகிறதா, இல்லை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச் வைக்கிறோம், ஒரு படம் ப்ரொமோஷன் இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொன்னால் போக முடியாது. இந்த சாதாரண விஷயம் கூட ஒரு தயாரிப்பாளருக்கு தெரியவே இல்லை. இதுதான் உண்மை. நீங்கள் பார்வையே முதல் அந்த ராஜா அந்த ஆளுடைய பார்வையே முதல்ல எந்த படம் தயாரிச்சான்னு தெரியவே இல்லைன்னு வச்சுங்களேன். அவனுக்கும் சின்ன வயசாக எத்தனை ஒரு 50 படம் தயாரிச்சு பண்ணால் ஏதோ ஒரு படத்தில் கோ ப்ரொடியூசராக கூட இருந்துக்கலாம். நான் குறைச்சி மதிப்பு இல்லை. ஆனால் பேசக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, நடிகனாக இருக்கிறதுக்கே நீ தகுதி இல்லை, நீ யாரா சொல்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணுறாங்க நடிகனான்னு சொல்லிட்டு. படம் ப்ரொமோஷன் வந்தால் தான் நடிகரா? ஒரு தனிப்பட்ட வன்மத்தை பைத்தியம் போல பேசுகிறான் வந்து கேட்டால் சரியான ஆள் சிக்கலாக வந்து சரி நானே பைத்தியம் போல அவங்கள பேசி பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்றது. ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா, யோகி பாபு அவருக்கு எதிரான சில நபர்கள் வந்து சில அஸ்திரங்களை பயன்படுத்துகிறாங்க. அவர் எச்சரிக்கையாக பயணப்படுறாரு. யார்கிட்டையும் வந்து அதிகமாக இது சம்மந்தமாக பேசுறதில்ல. படத்தில் அவருடைய கவனங்கள் இருக்குது. இங்கே வந்து சார் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு ஒன்று இருக்குது. சினிமாவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரபலமாக இருக்கிற வரைக்கும் தான். இங்கே வந்து ஒரே நாளில் கீழே விழுந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவருடைய பயணத்தை வந்து எச்சரிக்கையாக பயணிக்கிறாரு. பல நட்புகளை வந்து பெருக்கிக்கிறாரு. எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வசைப்படலை. வலைபேச்சில் கூட ஒரு வரம்பு மீறி பேசும்போது தான் ஒரு சில கருத்துக்களை சொல்கிறார். இப்போது நான் சொல்கிறேன், சில பைத்தியங்கள் பேசியிருக்கான், அவர் என்ன காமெடி பண்ணுறாரு, என்ன நடிக்கிறாரு. டேய், நான் சொல்ல உங்களால் சிரிக்க முடியலன்னா விட்டுருங்க. மக்கள் சிரிக்கிறாங்களா இல்லை? தியேட்டரில் கிளாப்ஸ் ஆகுதா இல்லையா? தியேட்டரில் ஒரு வந்து யோகி பாபு வந்தவுடனே மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கலைஞனாக வந்து யோகி பாபு இருக்கும்போது முட்டாள் பசனும் மடையன்களும் ஏதோ பேசுகிறானுங்க. என்னென்னு கேட்டால் அவர் வன்மத்தை அரிப்பை தீர்த்துக்கிறானுங்க. என்னென்னு கேட்டால் அவர் வந்து நல்லா காமெடி பண்ணுவார், இவர் காமெடி பண்ணுவார். இங்கே எல்லாருக்கும் இருக்குது சார். சூரியோட காமெடியும் இவருக்கு வந்து ரசித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக போயிட்டார். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழு படம் தான் ஒரு ஹீரோவும் நடிக்கிறாரு, காமெடியனாகவும் பயணிக்கிறாரு. ஸோ அவருடைய வந்து சந்தானம் எப்படி ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கூட இந்த சந்தானம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராக் இருக்கும் அவருது. அவரை ரசிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த வகையில் வந்து கேட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து எளிய மனிதர் இங்கே சினிமாவில் பல குரூப்புகள் இருக்குது. தென் மாவட்டங்களை சார்ந்தவங்க ஒரு குரூப் இருக்குது, வட மாவட்டங்களை சார்ந்தவங்க ஒரு குரூப் இருக்குது, சாதி ரீதியாக ஒரு குரூப் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீனியர் குரூப் இருக்குது. அதான் ஆமாம், அதான் பல குரூப் இருக்குது. சீனியர், ஜூனியர் இப்படி இருக்குது. இதில் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறாரு. ஹாலிவுட்லேயே வந்து நடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நடிகர் ஸ்டாரை போயிட்டு நீங்கள் அவர் நடிப்பு சரியில்லை இல்லை சொல்கிறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா வன்மத்தை கொட்டக்கூடிய யோகி பாபுக்கு எதிராக செயல்படக்கூடியவர். அவரோட வளர்ச்சி பிடிக்காதவங்கன்னு. அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 3 பேருடைய நம்பரை கொடுத்து, அவருடைய பிஏக்களுடைய நம்பரை கொடுத்து, கோஆர்டினேட் நம்பரை கொடுத்து, எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் இவங்ககிட்ட கன்கரன்ஸ் பண்ணுங்கள், உறுதி பண்ணிக்கோங்க, தேவையற்ற வதந்திகளை தடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் சொல்லி ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. சரியான ஒரு விளக்கமாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக அவர் கொடுத்த விளக்கம் வந்து ஒரு சரியான விளக்கம் தான். இந்த மாதிரியான ஒரு அவதூறு பரப்புறவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக இது ஒரு தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி சார்.